இலவசங்களை ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாத மக்கள் புரிந்து கொண்டு இலவசங்க பின்னாடி ஓடினாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் வேல்ல இவர்கள் நம்ம பணத்தை தான் தராங்க, அது 1,30,00,000 பேர் தான் தராங்க, 1 கோடி பேருக்கு அல்வா கிண்டி கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த இலவசங்களையும் இந்த மகளிர் உரிமை தொகையை அட்வான்ஸாக கொடுக்கறதுனால மட்டும் திமுகவுக்கு யாரும் ஓட்டளிச்சிட மாட்டாங்க. போன முறை தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாரு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தோத்த பிறகு அவர் வெளியே பிரஸ் மீட்ல என்ன கொடுத்தாருன்னா, பெண்களுக்கு நான் அவ்வளோ இலவச திட்டங்களை கொடுத்தேன், அவ்வளோ இலவசங்களை அறிவித்தேன், அவ்வளோ பணத்தை கொடுத்தேன், அவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்காக பண்ணேன், ஏன் ஓட்டளிக்கல அப்படின்னா, ஒரு ஆட்சியின் மேல் வெறுப்பு வந்துவிட்டா உங்கள் திட்டம் செயல் திட்டம் உங்களுடைய பணம் இலவசம் மேனிஃபெஸ்டோ எல்லாமே தவிடுபடியாக உடச்சிக்கிட்டு போயிடும். ஒரு ஆட்சியின் மேல் உங்களுக்கு விரோதம் வந்துவிட்டால் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க எல்லா கோபத்தையும் உள் வச்சுக்கிட்டு கரெக்டாக குத்துறப்ப குத்தி வெளியே தள்ளிடுவாங்க.